வேலூரில் ஒரு புதிய உதயம் லீ ஸ்டுடியோஸ். வர 21ஆம் தேதி புதன்கிழமை பழைய மிலிட்டரி கேண்டீன் பில்டிங் முஸ்லிம் ஸ்கூல் பின் லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட பிரம்மாண்டமா துவங்குறோம். இங்க நிறைய ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி குழந்தைகளுக்கு போட்டோ ஷூட்ல இருந்து விளம்பர வீடியோஸ், போர்ட்ரேட் போட்டோகிராஃபி, கிரீன் மேட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியும் வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம். மேலும் நீங்க விரும்புறப்ப ஸ்டுடியோவை ஹையர் பண்ணி யூஸ் பண்ற வசதியும் இருக்கு. திறப்பு விழாவிற்கு வருகை தரும் அனைத்து சிறப்பு விருந்தினர்கள், போட்டோகிராஃபர்ஸ், நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இங்கனம் லீ மணி மற்றும் லீ டிஜிட்டல் ஆர்ட்ஸ் நிறுவனத்தினர், வேலூர்.
சார்பாக ஒரு சிறிய நினைவு பரிசு, ஒரு சிறிய கைத்தட்டல் மூலமாக உங்களுடைய கரகோஷத்தை வெளிப்படுத்துங்கள். நன்றி. ஐயா டாக்டர் ஜி.வி. செல்வம் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம், கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். முதற்கண் லியோ மணி அவரும் குடும்பத்திற்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து கொள்கின்றேன். துடிப்பான இளைஞர் இவர். நான் கேட்டவுடன் வருவதென்று ஒத்துக்கொண்டேன். அதுக்கு காரணம் மோட்டிவேஷன். ஏன்னா இது மாதிரி யூத்லாம் மேலே வரணும், ஆண்டர்ப்ரனர்னு சொல்லணும். நீங்கள் போய் அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபராக பெரிய ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், ஆனால் தனியாக தொழில் தொடங்குன்னு சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ தான் 4 பேர் வர முடியும். ஏன்னா எப்பவுமே ஒரு பெரிய நிறுவனம் இருந்தால் அதுலேருந்து ட்ரெயின் ஆகி ஒருத்தராக வெளியே வராங்க. அப்படி வரும்போது இவருக்கிட்டேருந்து நாளைக்கு 4 ஸ்டூடியோ வரணும். ஏன்னா அது நம்ம மட்டும் வளர்றது முக்கியம் இல்லை, சமுதாயன்றது நம்மளோட சேர்ந்து எல்லாரையும் வளர்த்துறது தான். அதனால் அவருக்கு என்னோடய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். அதுவும் இன்றைக்கி ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு வெள்ளூரில் இதுமாதிரி நான் ஸ்டூடியோவை பார்க்கல. நிறைய ஸ்டூடியோ இருக்குது, பட் இனிமேல் ஸ்பெஷல் சென்னையிலேருந்து தான் கெஸ்ட்டு கூப்பிட்ருக்காரு. அந்த ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா எந்த பேக்ரவுண்டில் ஒன்றா எப்படி ஒன்றா எடுக்கலாம் அப்படின்றது. ஸோ நம்ம சுவிட்சர்லாந்து போகணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டூடியோவில் வந்தாலே சுவிட்சர்லாண்டில் ஃபோட்டோ எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த இடத்த திரு சரணகுமார் அவருக்கு கொடுத்துருக்காரு, அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் கொடுத்தா இது பெரிய ஹோட்டல் கூட வாடகை கொடுத்துருக்கலாம், பட் இது மாதிரி முதல் தலைமுறைக்கு கொடுத்தது அவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. பாக்கியம் இன்னைக்கு நடந்திருக்கு. பொன்னாடியே சிறு கைத்தட்டல் மூலமாகவும் உங்களுடைய வரவேற்களை நீங்கள் நிறைவேற்றலாம். நன்றி இந்த சிறப்பு நிகழ்வுக்கு வந்ததற்கு. இங்கே பார்க்கலாம். ஒரே நிமிஷம். ரெடி ரெடி. ஸ்மைல் ரெடி. ஐயா மிஸ்டர் KL ராஜா பான்சிங் ஐயாவை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஏன்னா ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமி சென்னையில் ஆரம்பித்து 21 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. ஆயிரக்கணக்கான மாணவர்களை நான் ட்ரெயின் பண்ணி ஃபோட்டோகிராஃபர் ஆக்கியிருக்கேன். அது எனக்கு மிக மகிழ்ச்சியை கொடுக்குறது ஆக்சுவலாக. அதே மாதிரி எங்கிட்ட படித்து ப்ரொஃபஷ்னலாக ட்ரெயின் ஆகி அதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபராக ஃப்ரீலான்ஸ் லெவலில் இருந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் லெவலுக்கு ஸ்டுடியோவை வச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களுடைய ஸ்டுடியோ இனாகரேஷன்ஸ் போகிறது தான் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். ஏன்னா ஒரு ஆசிரியர்களுடைய ஆசை என்னவாக இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம சொல்லிக் கொடுத்தத மாணவர்கள் படிச்சுட்டு அதை ஃபர்தராக அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துன்னு போயிட்டு அந்த பாடங்களும் அந்த அறிவும் அந்த ட்ரைனிங்கும் அவங்களுக்கு வாழ்க்கையில் யூஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அந்த ஆஸ்பெக்டில் லீ மணி அப்படிங்கிறது என்னுடைய ஸ்பெஷலான ஒரு ஸ்டூடெண்ட். அவரை நான் சந்தித்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும், இன்ஃபேக்ட் அவரை நான் மீட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணார். அப்புறம் நான் வெள்ளூரில் ஒரு ஒர்க் ஷாப் பண்ணும்போது அதில் தான் எனக்கு ஒரு அறிமுகமானார். அதில் தொடர்ந்து என்னோட ஒரு டச்லேயே இருந்துகிட்ருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்சுவலாக, ஓகேவா. ஸோ அவரோட ஜேர்னி எனக்கு ஃபுல்லாகவே தெரியும். அந்த ஆஸ்பெக்டில் சார் நான் ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ண போகிறேன், நீங்கள் தான் அதை திறந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டார் ஆக்சுவலாக. டு பி ஹானஸ்ட் ரொம்ப ரொம்ப மனத்தோடு சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்டுடியோவை நான் இப்படி கற்பனையே பண்ணி பார்க்கல. உண்மையில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக பிரம்மாண்டங்கிற வார்த்தை கரெக்டான ஒரு வார்த்தை இது. ஏன்னா வேலூரில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 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 லேண்ட்மார்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஏரியா, அதில் ஒரு ப்ராப்பராக ஒரு லே அவுட் பண்ணி 2 ஸ்டுடியோஸ் தனித்தனியாக பண்ணிட்டு ஆக்சுவலாக அதில் கப்பல் போர்ட்ரேட்டுக்கு மெட்டர்னிட்டி போர்ட்ரேட்டுக்கு தனியாக ஒரு ஏரியா வச்சு, அப்புறம் குழந்தைங்க எடுக்கிறதுக்கு குட்டி பசங்க எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு
கிட்ஸ் ஏரியா அப்படின்னு தனியாக வச்சுருக்காரு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா மேக்கப் ரூம் இருக்குது, சேஞ்ச் ரூம் உங்களுக்கு இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் தனியாக ரூம் இருக்குது. லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா மாடர்ன் லேட்டஸ்ட் லைட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்காரு. அண்ட் ப்ராப்பர்ட்டிஸும் நிறையா வாங்கி வச்சுருக்காரு. அதையும் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா அவருடைய கம்ப்யூட்டர்ஸ், அவருடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய இடம் அப்படிங்கிறது உண்மையில் வந்து ஒரு 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 தீர்க்கமான ஒரு முடிவு தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. அதாவது சரி என்ன தான் வருது செஞ்சு பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் அவர் ஆரம்பிச்சிருக்காரு ஆக்சுவலாக, இல்லையா? அதுக்கு நீங்கள் வெள்ளூர் மக்கள் மட்டும் இல்லை, வெள்ளூர் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் உள்ள ஒரு ஸ்டுடியோஸ் அப்படிங்கிறது ரொம்ப நீங்கள் விரல் விட்டு எண்ணிடலாம், சென்னையில் கூட எண்ணிக்கலாம். நீங்களே இவ்வளோ பெரிய ஏரியா. நாங்களும் ஒரு ஸ்டுடியோ அப்படின்னா 10க்கு 10 இருக்கும், 10 அடிக்கு 10 அடி இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக இல்லை? அதில் நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப முடியாது, லைட் வைக்க முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அவ்வளோ ஃபெசிலிட்டி உள்ள ஸ்டுடியோஸை அவரும் யூஸ் பண்ண போகிறாரு. அது தவிர வந்து அவரை மாதிரி இருக்கக்கூடிய மற்ற ஃபோட்டோகிராஃபர்ஸ் யார்கிட்ட வந்து ஸ்டுடியோஸ் இல்லையோ அவங்க கூட இதை வந்து பண்ண கேட்டிங்கன்னா வாடகைக்கு எடுத்து பயன்படுத்திக்கலாம், இல்லையா? ஸ்டுடியோஸ் ஸ்பேஸ் ஃபார் ரெண்ட்னு போட்டுக்காரு ஆக்சுவலாக. அதாவது அந்த ஸ்டுடியோ வந்து கண்டினியூஸாக எவ்ரிடே பிஸியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம் ஆக்சுவலாக. அதனால் இந்த மெசேஜை நீங்கள் எல்லோரும் போனீங்க, எல்லாருக்கும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து உங்களுடைய கமர்ஷியல் ஒர்க்குக்கு, உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி நீட்ஸுக்கும் நீங்கள் தைரியமாக வந்து மணியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக. அண்ட் ரொம்ப ஒரு க்ரியேட்டிவான ஒரு பர்சன், ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், டெடிக்கேட்டட் பர்சன், ரொம்ப மரியாதை உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் அவர். அதனால் அவர் வாழ்க்கையில் இன்னும் பல மடங்கு உயர்ந்து ரொம்ப ஒரு பெருசாக வரணும் அப்படிங்கிறத வந்து என்னோட மனசுடைய ஆழத்திலிருந்து சொல்லி நான் வாழ்த்துக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ என்னை கூப்பிட்டு இந்த இடத்துல வந்து இருக்கிறதுல வந்து என்னை ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டத்தை அப்படிங்கிறதும் அவர் வந்து என்னை ஞாபகத்தில் வச்சுருக்காரு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அடையாளம் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ மணி சார்ந்த மணியோட பிரதர் இருக்கார் ஆக்சுவலாக. இங்கே கிட்ட நினைக்கிறேன் இவரும் வந்து அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார் ஆக்சுவலாக. இல்லை நான் வந்து இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுட்டேன் நான் ஆக்சுவலாக. இவங்க 2 பேரும் எப்படி மியூச்சுவலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க, எப்படி வந்து மியூச்சுவலாக க்ரோ ஆகிறாங்க அப்படிங்கிறத நான் கவனிச்சேன் ஆக்சுவலாக. இவங்க 2 பிரதர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருப்பாங்க நினைக்கிறேன் அண்ணன் தம்பிக்கு ஆக்சுவலாக. வாழ்க வளமுடன், இன்னும் பெருசாக நீங்கள் வரணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ என்னுடைய சார்பில் வந்து ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி சார்பில் வந்து ஒரு சின்ன ஒரு நினைவு பரிசு சொல்லலாமா? அது வந்து எங்களுக்கு இருக்கிற ஆக்சுவலாக. ஓகேவா? வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக. நன்றி. நன்றிங்க ஐயா. மிஸ்ஸஸ் KL ராஜா பான்சிங் மேமையும் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேம், ஒரு சில வார்த்தைகள். இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ உடைய அந்த திறப்பு விழாவுக்கு என்னையும் என்னுடைய கணவரையும் அழைத்து கௌரவித்ததற்காக மிஸ்டர் மணி அவர்களுக்கும் அவருடைய அண்ணன் அவர்களுக்கும் நாங்கள் எங்கள் மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஸ்டுடியோ மேலும் மேலும் புகழ்பெற்று எல்லா விதமான வளங்களையும் பெற்று அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. கண்டுள்ள இந்த லீ ஸ்டுடியோ மென்மேலும் வளர்வதற்காக வாழ்த்துகிறேன். மணியும் பாலாஜியும் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 22 வருஷ சகோதரர்கள், நண்பர்கள்னு சொல்ல முடியாது, சகோதரர்கள். நாங்கள் அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகுவோம். பேனரில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அண்ணனே வருகன்னு தான் அவங்க பேனர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட ஒவ்வொரு நிகழ்வுலையும் நான் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 2000 நான் அவங்க வந்து எனக்கு பழக்கம். நான் டார்லிங்கில் வேலைக்கு மேனேஜராக சேரும்போதுலேருந்து அவங்க நல்லா எனக்கு தெரியும். ஸோ ஆரம்ப கட்டத்துலேருந்து அவங்களோட உழைப்பையும் உந்துதலையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களோட வளர்ச்சி வந்து ஒரு அடுத்த படியை நோக்கி போயிட்டே இருக்குது. இன்றைக்கி இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் ஓனர்ஸ் டெவலப் ஆகிறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்ச். இன்றைக்கி இருக்க ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் இவ்வளோ பேரையும் இந்த போட்டி பொறாமைகள்லாம் தாண்டி ஒரு
வியாபார தளத்தில் வரணும் அப்படின்னா இன்றைக்கி அவ்வளோ பெரிய சேலஞ்சு. அந்த சேலஞ்சை முறியடித்து ஒவ்வொரு தருணத்துலையும் அவங்க ஒரு வித்தியாசமான முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த லீ டிஜிட்டல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு பண்ணும்போது வெள்ளூரில் ஒரு யூனிக்கான ஒரு டிஜிட்டல் ஆர்ட்ஸ் அப்படின்னா அவங்க தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணாங்க. நான் என்னோடய ஹோட்டல் எல்லாத்துக்குமே நிறைய அவங்கள்ட்ட மட்டும்தான் அதை டிசைன்லாம் பண்ணியிருக்கிறேன். மெனு கார்டெலாம் இவங்க பண்ணுறதுக்கு மற்றவங்க பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். வெள்ளூரில் வந்து இந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் பீப்புள் டெவலப் ஆகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் சென்னை, பெங்களூர், பாண்டிச்சேரி போன்ற மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் தான் இந்த மாதிரி டிசைனர்லாம் இருப்பாங்க. அந்த லீ டிஜிட்டல் ஆர்ட்லேயே அவங்களோட நுணுக்கமான வேலைகளை வந்து நான் பார்த்து வியந்து போனவன். ஸோ அதனால் ஒவ்வொரு தருணத்துலேயும் ஒவ்வொருட முயற்சிகளையும் நானும் கூட இருந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி ஒரு புது விதமான ஒரு முயற்சியாக வேலூர் வந்து ரொம்ப வேகமாக டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு சிட்டி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கி நியர்பை சென்னை அப்படின்னா, சென்னைக்கு அடுத்த பெரிய துறைநகரம் அப்படின்னா வேலூர் தான். அந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிலாம் வேணும், கண்டிப்பாக வேணும். இன்றைக்கி என்ன, வேலூர் வந்து எல்லா பெரிய நகரங்களோடையும் போட்டி போடுகின்ற ஒரு நகரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. ஒரு காலத்தில் வேலூர்னா வெயிலும் ஜெயிலும் மட்டும்தான் ஃபேமஸாக இருந்த காலகட்டம் மாறி இன்றைக்கி கல்விக்கும் வேலூர் தான் முதலிடம், மருத்துவத்துக்கும் வேலூர் தான் முதலிடம், தொழிலுக்கும் வேலூர் தான் முதலிடம்ன்ற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துருக்கு. எல்லாரும் கேலி பண்ணிட்டு இருந்த இந்த ஊர் இன்றைக்கி வந்து எல்லாரும் பார்த்து வியந்து போகிற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துட்டு இருக்குன்னா, இது போன்ற இளைஞர்கள் மேலே வர்றது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா வழக்கமாக வந்து நம்ம போய் வேலைக்கு எங்கே வேணாலும் சேர்ந்துடலாம், 4 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு நிறுவனத்தை உருவாக்குன்றது பெரிய சேலஞ்சு. இன்றைக்கி அதுக்கு யாரும் தயாராக இல்லை, ரிஸ்க் எடுக்கிறதுக்கே தயாராக இல்லை. இன்றைக்கி இருக்கிற மாணவர்களோட படிப்பு திறன்லாம் எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு படிப்பை படித்து வேலைக்கு போயிடணுன்ற மென்டாலிட்டியோடு இருக்கிறாங்க. தொழில் தொடங்கணுன்ற மென்டாலிட்டி வந்து ரொம்ப குறையுது. குறிப்பாக என்னோட குடும்பத்தில் என் பசங்க 2 பசங்க இருக்கிறாங்க. என் பையன்ட்ட சின்ன பையன்ட்ட தேர்ட் குரூப் எடுக்கிற எல்லாரும் ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் தானே சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது எங்கள் மனைவி கேட்டாங்க, ஏன் ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் எடுக்காமல் நீ தேர்ட் குரூப் போய் அக்கௌண்டன்சி காமர்ஸ் எடுக்கிற அப்படின்னு சொல்லும்போது என் பையன் வந்து வேடிக்கையாக சொன்னான். அவன் 11th தான் படிக்கிறான். அவன் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தேர்ட் குரூப் எடுக்கிறவங்களாம் ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் எடுத்து படிக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்குற முதலாளிங்க அப்படின்னா. ஸோ அந்த பசங்க வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்காங்க பாருங்க. அவன் தேர்ட் குரூப் காமர்ஸ் எடுத்தால் நான் பிஸ்னஸ் ஓனரு, ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் எடுக்கிறவங்க என்கிட்ட வந்து வேலை செய்வாங்க, நீங்கள் நான் வேலை கொடுக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் நீ வந்து வேலை செய்ய சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்தளவுக்கு மாணவர்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப தெளிவாக நிறைய அவங்களோட பொட்டன்ஷியல் வந்து வெளிக்கொடுத்து வராங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து டெவலப் ஆகிறது நம்ம ஊருக்குலாம் ரொம்ப ரொம்ப பெருமை. இந்த மாதிரி ஒரு சார் சொன்ன மாதிரி ஆசிரியர்களை மதிக்கிற மாணவர்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப குறைவு. இன்றைக்கி உலகத்திலேயே வந்து உங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாத ஒரு உறவு இருக்குது அப்படின்னா அது ஆசிரியர் உறவு தான். ஏன்னா நீங்கள் என்ன வளர்ச்சிக்கு போனாலும் அந்த வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறது. அவர் பேசினார் இல்லையா, நான் உருவாக்கின ஸ்டூடெண்ட்ஸில் மணி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்குது. நமக்கே வந்து பார்க்கும்போது அப்படியே அவர்கிட்ட நம்ம படிக்கலையேன்ற ஒரு அந்த எண்ணம் தோன்ற அளவுக்கு அவர் பேசினார். ஏன்னா அந்த மாதிரி மாணவர்கள், பழச மறக்காமல் இருக்கிற மாணவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இந்த உலகம் வந்து அவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு, போட்டி பொறாமைகளை பார்த்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆசிரியர்கள் தான் வந்து பொறாமைப்படாத ஒரு உறவு. அந்த உறவு 10 வருஷ காலமாக நான் பார்க்கவே இல்லை. இன்றைக்கி ஒரு ஸ்டுடியோ ஓப்பனிங் சொன்னால் அடுத்த நிமிஷம் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை அவர் வச்சுருந்தாருன்னா இன்றைக்கி வந்து அந்த இதை திறந்து வச்சிருப்பாரு. அது மாதிரி 2 பேருமே அண்ணன் தம்பி அண்ணன் தம்பியை வாழ்ந்தால் இவங்களை போல வாழணுன்ற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி ஒற்றுமைன்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி ஒரு 1.5 அடி இடத்த கொடுக்கலன்னு இருக்காங்க, அண்ணன் தம்பி வெட்டிக்கிட்டான் அப்படின்னு பேப்பரில் படிச்சுட்டு இருக்கிற காலம் நம்ம காலம். ஸோ ஆனால் அப்படி இல்லாமல் அவங்க 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒவ்வொருட வளர்ச்சியிலையும் வந்து அவங்க சம பங்கு எடுத்து அந்த அளவுக்கு இந்த குடும்பம் வளர்ந்துட்டு இருக்கு. அவங்களோட ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் பார்த்து ரொம்ப நிகழ்ச்சி ஆகிட்டு இருக்கிறேன். நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பி உறவுகள் வளரணும். இன்னைக்கு கூட்டு குடும்பங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் வந்து இன்றைக்கி வந்து அந்த போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாகிடுச்சு. அதனால் கூட்டு குடும்பங்கள் குறைஞ்சு போனதால் என்னாச்சுன்னா ஒரு இண்டிவிஜுவாலிட்டி டெவலப் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி குடும்பங்கள் ஒற்றுமையாக இருந்தாங்க தான் நிச்சயமாக வந்து வளர்ச்சி வந்து ரொம்ப வேகமாக நடக்கும். ஏன்னா எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலாக வளரணும்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி இல்லாமல் நான் 4 பேரை வளர்த்து விடுன்ற மாதிரி இந்த ஸ்டுடியோ ஒரு ஓப்பன் பண்ணியிருக்காரு. இதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வெள்ளூருக்கு பொட்டன்ஷியல் தேவையான அளவுக்கு அந்த ஸ்டுடியோ இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்கமிங்கோட லைஃப் வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, போஸ்ட் வெட்டிங் ஷூட்டு, டூரிங் வெட்டிங் ஷூட்டு இதெல்லாம் வந்து நம்ம புதுசாக பார்க்குறோம். இப்போ நிறைய வெளியில் போய் அந்த ஷூட்டிங்லாம் பார்த்தா வெளிநாட்டில் எடுத்தாங்கன்னு மாதிரியே இருந்தது. கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்கன்றது இன்றைக்கி இந்த ஸ்டுடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஸோ அந்த மாதிரி இது சென்னை, பெங்களூர் போன்ற மெட்ரோ சிட்டிஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினச்சது போய் இந்த மாதிரி ஒரு ரூரல் சிட்டியில் இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி அவர் நம்பிக்கையோடு அதை ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு நீங்கள்லாம் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்மளும் சேர்ந்து அவரோட எப்பவுமே வளர்கிறவங்களோட சேர்ந்து வளர்த்து விட்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பணி. அதனால் நம்மளும் சேர்ந்து அவங்களை வளர்த்து விடுவோம். நிச்சயமாக இவங்க வந்து இப்போ நல்ல மிகப்பெரிய உயரத்துக்கு வரணும். இன்றைக்கி எடுத்துருக்க இந்த புதிய முயற்சி எல்லோரும் வியந்து பார்க்குற அளவுக்கு வேலூரில் இவங்க மிகப்பெரிய மனிதர்களாக வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த அருமையான தருணத்தில் எனக்கு வாய்ப்பெடுத்துக்கிற நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நீங்கள் என்றென்றும் வளர்க, வாழ்க. நன்றி, வணக்கம். ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஒருத்தர் தான் இப்ப நாங்க மேடைக்கு அழைக்க போறோம். இந்த பில்டிங்கை இந்த லீ ஸ்டுடியோஸ்க்காக கொடுத்து சப்போர்ட் பண்ண ராஜன் மேக்கல்ஸ் குரூப் உடைய ஃபவுண்டர் மிஸ்டர் டி சரவணமூர்த்தி ஐயா
அவர்களை வாழ்த்த வயதிலே வணங்குகிறோம். ரொம்ப நன்றி ஐயா. ஒரு பலத்த கரகோஷத்தோட ஐயாவை மேடைக்கு நம்ம அழைக்கலாம். ஐயா இல்லாம இந்த நிகழ்வு நிச்சயமா இல்ல. ஐயாவுக்கான பொன்னாடை மற்றும் அவருக்கான ஒரு சிறிய நினைவு பரிசு டி ஸ்டுடியோஸ் மூலமாக எங்களோட நன்றிகளை நாங்கள் எப்பவுமே தெரிவிச்சுக்கிட்டே இருப்போம் ஐயா. ரொம்ப நன்றி. ஐயா ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னை இங்க சிறப்பு விருந்தினராக அழைத்தமைக்கு மிக்க நன்றி. மணி தம்பியும் அவருடைய பிரதரும் மேற்கொண்டு இதே மாதிரி ஒற்றுமையாக இருந்து நல்லா இந்த தொழிலை வந்து டெவலப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நான் கூட ஆரம்பிக்கணும் போது ஒரு சின்ன கடையாக தான் ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஒரு 8 பிரான்ச் சின்ன ரன் பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி இதோடு நிற்காம இங்கே ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு ஒன்று ரெடி பண்ணி மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ண நேரம் வாழ்த்தி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய படிக்கற்களுக்கு அடிக்கலா இருந்த ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சான நன்றிகள் டி ஸ்டுடியோ சார்பாக.
முடியாது எழுந்து வா புயலை போலே பலம் என்று புரியாமலே பணிந்தோமே குனிந்தோமே நிமிர்ந்து வா மேலே மேலே ஒரு முறையே அறையில் வாழும் வாழ்வு அலைமுறையே பயனுற வாழும் வாழ்க்கையாக விழுபவனே எழுதிட வேண்டும் தீர்ப்பு இதவனே பசியன போல எங்கோ தப்போ போயாதே தேயாதே சாயாதே ஆராதே சோராதே வீழாதே போராடு செழுவேலைக்காரா இன்றே இன்றே இனி செய்யும் வேலை நன்றே அடமேலும் கீழும் ஒன்றே ஒன்றே வரலாறை மாற்று வென்றே தேவை தீயே தேசம் நீயே உன் சொல் கேட்டே வீசும் காற்றே ஓயாதே தேயாதே சாயாதே ஆராதே சோராதே Yo yo honey singer on the roof watch out speed party podani let nama let sagavadani takita me talanta kondarita melanta takita me talanta kondarita melanta speed party podani let nama let sagavadani hey who is this Oni hey who is this Oni hey who is this Oni singer உங்க ஆயா நாளை என்றும் நம் கையில் இல்லை நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே என்றால் கூட போராடு நண்பா என்றைக்கும் தோற்காது உண்மைகளே செங்கோட்டை போலில்லாமல் ஓடு கோடு தேடி வரும் உங்கள் வாழும் ஒரு பிக்கை போலே வேர்வை வெட்டி தரும் நாங்கள் ரிஷியும் இல்லை ஓர் ருஷியில் சொன்னோம் குடிச்சா குடிடா எதிர் நீச்சல் அடி வென்று ஏத்து கொடி அடஜாலி நம்ம பாடி எதிர் நீச்சல் அடி வென்று ஏத்து கொடி அடஜாலிய பாடி சொன்னபடி எதிர் நீச்சல் அடி வென்று ஏத்து கொடி அடஜாலிய பாடி சொன்னபடி வாடா மச்சி அடிச்சு பார்க்கலாம் எதிர் நீச்சல் yo yo honey I'm going down baby kick down to the south only run moon उठा ले अपना फोन बज रही है तेरी बेबी कोलावरी ट्यून from Mumbai to Marina हसन से लेके करीना सबके BBM पे bring hey who is this hip hop தமிழா welcome to Chennai எங்க ஊரு இந்த ஊருக்குள்ள நாங்க தாறுமாறு first பாத்தி யாரு அவங்க சூப்பர் ஸ்டார் கவிதைக்கு யாரு பாரதி யாரு இங்கிலீஷ் படத்துல இது தமிழ் படம் அதனால எங்க கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டா Are you ready?
எதிர்நீச்சலடி என்று ஏத்து கொடி அடஜாலி நம்ம பாலி Bring that f***ing beat. எதிர்நீச்சலடி என்று ஏத்து கொடி அடஜாலி பாலி சொன்னபடி 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 ஆயிரம் தடைக்கல்லப்பா தடைக்கல்லும் உனக்கொரு படிக்கல்லப்பா வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா தடைக்கல்லும் உனக்கொரு படிக்கல்லப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு பாறைகள் தட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு பாறைகள் தட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா மிக்க துணி உண்டு இளைஞர்கள் பக்க துணை உண்டு உடன்வர பக்கட் படையுண்டு முடிவெடு படையப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா தடைக்கல்லும் உனக்கொரு படிக்கல்லப்பா வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா தடைக்கல்லும் உனக்கொரு படிக்கல்லப்பா இன்னொரு உயிரை கொன்று பூசிப்பது மிருகமடா இன்னொரு உயிரை கொன்று ரசிப்பவன் நரக்கரடா யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன் ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன் யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன் ஊருக்கே வாழ்ந்துயர்ந்தவன் புனிதன் நேற்று வரைக்கும் மனிதனப்பா இன்று முதல் நீ புனிதனப்பா நேற்று வரைக்கும் மனிதனப்பா இன்று முதல் நீ புனிதனப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு பாறைகள் எட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா மிக்க துணி உண்டு இளைஞர்கள் பக்க துணை உண்டு உடன்வர பக்கட் படையுண்டு முடிவெடு படையப்பா நேற்று வரைக்கும் மனிதனப்பா இன்று முதல் நீ புனிதனப்பா நேற்று வரைக்கும் மனிதனப்பா இன்று முதல் நீ புனிதனப்பா
பறையட்டு படையெடு படையப்பா. திரும்பி வா வந்து செய்து தெரிந்தது மாறி போகாதே. வருவதை நீ எதை கொண்டு பார்த்திடு கோழையாகாதே. உன்னில் அறுத்தும் அதனித்தும் கொதிக்கட்டும். எண்ணிய எண்ணம் அது என்றும் ஜெயிக்கட்டும். தப்பேதும் இல்லை நீ அப்பனுக்கு பிள்ளை. எதிர்த்து நில் எதிரியே இல்லை. நம்பிக்கைக்குள் தடைகளே இல்லை. நிமிடம் ஏன் நொடிகளே போதும். நினைப்பதே வெற்றிதானே. எழுந்து வா லா இல்லல்லா லா இல்லல்லா லேயோ லா இல்லல்லா லா இல்லல்லா லேயோ லா இல்லல்லா லா இல்லல்லா லேயோ. நினைப்பதே வெற்றிதானே. எழுந்து வா. நான் வருவதை ஏற்றுக்கொள். கால் பதிவுகள் அழியாது. வான் வெளிவரை தொட்டுச் செல். உன் பரம்பரை முடிவேது. விழித்தவன் தூங்க கூடாது. எழுந்த பின் வீழுதல் ஆகாது. வராத பொழுது வருகிற பொழுது வாருங்கள். தாராத ஒன்றை தருகிற நேரம் வா. பறந்து மண் மேல் இருந்து விண் போல் உயர்ந்து. எதிர்த்து நில் எதிரியே இல்லை. நம்பிக்கைக்குள் தடைகளே இல்லை. நிமிடம் ஏன் நொடிகளே போதும். நினைப்பதே வெற்றிதானே. எழுந்து வா. ஒன்றே ஒருவனை எண்ணிக்கொள். என்றே நிஜமென ஏற்றுக்கொள். அன்பால் நினைத்தது விலகாது. அதுவே இறையருளும் உட்கொள். நினைத்ததை நடத்தி முன்னேறு. நிலைக்கட்டும் நமது வரலாறு. ஏதான போதும் விடுகிற பொழுது மாறும். எல்லோருக்கும் இங்கே இனி வரும் காலம் ஆரம்பம் தான் ஆரம்பம். இது நிரந்தரம் தான். திரும்பி வா வந்து செய்து தெரிந்தது மாறி போகாதே.
உன்னை விட்டால் உன்னை வெல்ல யாரும் இந்த மண்ணில் இல்ல என்று சொல்ல நீ இன்று வா. அப்துல் கலாம் சொன்னார் ஒன்று தானா காண வேண்டும் என்று உண்மையாக்க நீ வென்று வா. தேடிவிடு ஆழம் உள்ள கனா வேண்டும் வேண்டுமே தோல்விகள் தட்ட செய்யும் கனா காணலாம் வா 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 நீ எல்லை இல்லையே நீயாக இரு தீயாக சுடு நான் நாளோடி எழு அச்சம் மழை வருவது தூங்கி போக இருக்காமல் செய்வது தூரம் பார்த்து அசராமல் இருப்பது கனா சாகும் வரையில் சாகாமல் வருவது சாக்கு சொல்ல முயன்றாலே அடிப்பது சாதி தாண்டி பொதுவாக இருப்பது கனா உன்னை இங்கு ஓட செய்யுமே உன்னுள் உன்னை தேட செய்யுமே உன்னை வாட்டி வைரம் செய்யுமே கனா மாற்றம் வேண்டுமா உன்னை இங்கு மாற்ற வேண்டுமா நீயே சொல்லு உந்தன் கனவில் உந்தன் செயல் யாவும் மாறுமே கண்ணீர் கை போராடு உன் தேர்வை விடை முன்னேறு தூளாகும் தடை தையப்புடை உன்னை விட்டால் உன்னை வெல்ல யாரும் இந்த மண்ணில் இல்ல என்று சொல்ல நீ அப்துல் கலாம் சொன்னார் ஒன்று தானா காண வேண்டும் என்று உண்மையாக்க நீ வென்று வா. தேடிவிடு ஆழம் உள்ள கனா வேண்டும் வேண்டுமே தோல்விகள் கற்க செய்யும் கனா காணலாம் வா 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 நீ எல்லை சரித்திரம் புரட்டு போராட்டம் பல்லாயிரம் தடைகள் வென்றவர் யார் சாமானியன் எல்லோரும் இருட்டு பாதைகளில் தன்னம்பிக்கை தீபந்தம் துணிந்தவன் முன் வந்தால் விதிகளை மாறி வெல்லும் ஆழங்கள் கற்றதால் விழ விழ நான் எழுவேன் முதுகெலும்பு சீரைந்தும் my game is beyond pain do or die be the best look inside manifest தொடுவோம் சிகரம் மறுகாலம் நம்மை போற்றுமாடா நம்மை போற்றுமாடா அழகடா பகை கதறிட உடல் சிதறிட அட தடைகளில் தடம் செய்த படையடா இருப்பதே போராட்டம்
சிறுத்தா they don't give up மேன்மை தான் லட்சியம் day by day step by step வாழ்க்கையில் no regrets தொடுவோம் சிகரம் Andavan bless me higher every time we walk through fire. Enemies when we retire, I can hear them liars say impossible, plausible. We make possible possible. There be no better time than today. Knocking down